அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தற்சமயம் நாம் திருவாரூரில் தமுமுக மற்றும் இஸ்லாமிய பிரச்சார பேரவை சார்பாக நடத்தப்படக்கூடிய இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். அதனை தாங்கள் முகநூல் நேரலையில் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இஃப்தார் நிகழ்ச்சிக்கு தேவையான பழங்கள் அனைத்தும் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் எங்கள் ஊர் சவுண்ட் சர்வீஸ் சிராஜ் அண்ணன் அவர்கள் சர்பத்து கரைச்சி கொண்டிருக்கிறாங்க நோம்பாளிகளுக்காக. மேலும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாஷா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட ஜமாத் நிர்வாகிகள் அனைவர்களும் இந்த இடத்தில் நிறைந்துள்ளனர். நமதூர் ஏஎன்எஸ் டிராவல்ஸ் அபுதாகிர் அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார். டிசைனர் பர்னிச்சருடைய சிங்கம் பார்த்தீங்களா, எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வருகை தந்திருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. மேலும் வந்து இஃப்தார் நிகழ்ச்சிக்காக இந்த இடமெல்லாம் வந்து தயார் நிலையில் இருக்குது. மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மேற்பார்வையில் இது எல்லாத்தையுமே வந்து திறன்பட செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள்லாம் முகநூல் நேரலையில் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பது தமுமுக மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள். இது எங்கே நடக்குதுன்னா, திருவாரூர் சரபோஜி பெட்ரோல் பங்க் எதிராக இருக்கக்கூடிய தமுமுக மாவட்ட அலுவலகத்திற்கு அருகாமையில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்க, இந்த பாருங்க எய்தாப்பில் உள்ள ஃப்ளெக்ஸு, இந்த நிகழ்ச்சி தொடர்பாக உள்ள ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கிறாங்க. அனைவரும் துரிதமான முறையில் நோன்பு திறக்கிற நேரம் நெருங்கிட்டதுனால எல்லா வேலைகளும் கிட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து இன்னும் சிறிது நேரத்தில் நிகழ்ச்சி துவங்க இருக்கிற நிலையில் விரைவான முறையில் வந்து இஃப்தார் தரப்புக்கான நிகழ்ச்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் திறன்பட வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொடிக்கால் பாளையம் தீன் மளிகை உரிமையாளர் அவர்கள் வந்து நேற்றும் பார்த்தீங்க, சகர் நேரத்துலையும் கடுமையான உழைப்பு செஞ்சார். இன்னைக்கு தமுமுகவின் இஃப்தார் நிகழ்ச்சியிலையும் வந்து தன்னோட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தாங்கள் பார்த்து கொண்டிருப்பது குடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் துரிதமான முறையில் வேலைகளை எல்லாம் வந்து திறன்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இஃப்தார் நிகழ்ச்சிக்கான வேலைகள் துரிதமான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ்வின் கிருபையால வரக்கூடிய மக்கள்கள் அமர்வதற்காக இருக்கைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இருக்கைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மணி 5:52 ஆகிவிட்டபடியால் ரொம்ப துரிதமான முறையில் சீக்கிரமாக இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேலைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
மிகவும் ஃபாஸ்ட்டாக துரிதமான முறையில் தயாராகிக்கிட்டு இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குன்னா திருவாரூர் பைபாஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய சரபோஜி பெட்ரோல் பங்குக்கு எதிராக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். இது உள்ளதான் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இருக்கைகள் வரிசலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடியவர் அமர்வதற்காக இருக்கைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கஞ்சி எப்ப ஊத்துவீங்க? கஞ்சி வச்சு விடுங்க. கஞ்சி சகோதரர் பாசா அவர்கள் சைத்தானை விரட்டி கொண்டு எல்லா பேர்ச்சம்பளம் வச்சுட்டு இருக்காரு. மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இங்கு நடக்கக்கூடிய பணிகளை கண்காணித்துக் கொண்டு மேலும் துரிதமான முறையில் வேலைகளை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். கொடிக்கால் பாளையம் சகோதரர்கள் அனைவர்களும் இங்கு திரளாக கலந்து கொண்டு மிகவும் வேகமான முறையில் இஃப்தாரோட டயம் நெருங்கிட்டதுனால வேகமான முறையில் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கைகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இருக்கைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிறிது மணித்துளிகளில் இந்த இடம்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஏற்கனவே விருந்தினர்கள்லாம் வந்து மேலே அமர்ந்திருக்காங்க எல்லாரும். இன்ஷா அல்லாஹ் இங்கே ரெடியான தயாரான உடனேயே இங்கே இன்ஷா அல்லாஹ் வந்து எல்லாம் கீழே வந்துடுவாங்க. அசரப் பாய் ரொம்ப கடினமான உழைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏராளமான மக்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நகரமன்ற சேர்மன் மற்றும் 3வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கஸ்தூரி மணிராவ் உள்ளிட்டவர்கள் அனைவரும் வந்து நிகழ்வுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. நம்ம முகநூல் நேரலையில எல்லாம் இணைஞ்சிருக்கோம். நல்லா இருக்கீங்கண்ணா? அண்ணன் ஃப்ரீயா நிக்கட்டும்பா. மூணாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கஸ்தூரி மணிராவ் அவர்களும் இன்றைய தினம் இஃப்தார் தமுக மற்றும் மனிதநேய தொழிற்சங்கம் நடத்தக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவருடன் கஸ்தூரி மணிராவ் அவர்களும் இன்று நிற்கின்றார்கள். ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர்.
எங்கள் ஊர் சுல்தானனும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக தமுகவின் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. மிக்க நன்றி என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த இடம் தான் வந்து சரபோஜி பெட்ரோல் பங்கு எய்த்தாப்பில் இருக்குது பாருங்கள். இந்த சரபோஜி பெட்ரோல் பங்குக்கு எய்த்தாப்பில் தான் இது நாகப்பட்டினம் செல்லக்கூடிய பைபாஸ் சாலை. இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதக்குடியிலேருந்து குத்துபுதீன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் அழைப்பை ஏற்று வந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் தயார் நிலை ஆகிட்டு இருக்கு. இன்னும் சிறிது மணித்துளிகளில் வந்து இஃப்தார் நிகழ்ச்சி துவங்க இருக்குது. அதனால எல்லாருமே வந்து கலந்துருக்காங்க. பெரிய பதாகை ஒன்று அமைச்சிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது. வர்றவங்க வந்து நேராக இதை பார்த்து கூட வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம், எளிதாக வந்துடலாம். எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா MKS மெட்டல் ப்ரூஃபிங் இருக்குது. MKS மெட்டல் ப்ரூஃபிங்க்கு டைரெக்டாக ஆப்போசிட்டில் தான் இன்றைய நடைபெறக்கூடிய அந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடக்க இருக்குது. எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே அமர்ந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்காக எல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து நிகழ்ச்சி துவங்க இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே நீங்கள் வந்து நேரலையில் வந்து பார்க்கலாம். வந்து நிகழ்ச்சி துவங்கிறோம். அதை நீங்கள் நேரலையில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. எங்கள் சகோதரர் டெல்டா பைக்கோட ஓனர் அல்சியாஸ் அவர்கள் தனது மகனுடன் தமுகவின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார். ஏராளமான மக்கள் நமது திருவாரூர் சங்கரன் அவர்களும் தமுக மனிதநேய மக்கள் கட்சியின் அழைப்பை ஏற்று இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இஃப்தார் நிகழ்ச்சி இன்னும் சில நேரத்தில் துவங்கப்பட உள்ளது. கொடிக்கால் பாளையத்தை சேர்ந்த மசூத் அஜத் அவர்களும் வருகை புரிந்துள்ளார்கள். கொடிக்கால் பாளையத்தை சேர்ந்த ஹஜரத்து, அதாவது முஹைதீன் ஆண்டவர்கள் ஊர் உரைமுறை ஜமாத்துடைய இமாம் மசூத் அஜத் அவர்களும் வருகை தந்துள்ளார்கள். பாருங்க, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட அலுவலகம் திருவாரூர் மாவட்டம். முகநூல் நேரலையில் நீங்கள் எல்லாரும் அனைவரும் இணைந்திருக்கீங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் இருக்குது. எல்லோரும் வந்து இஃப்தார் நிகழ்ச்சிக்காக எல்லாரும் வருகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏராளமான வாகனங்கள் எல்லா மக்கள் வந்து இஃப்தார் நிகழ்ச்சிக்காக வருகை தராங்க. இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஏராளமானோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
வருபவர்களை வரவேற்பதற்காக சகோதரர் பாஷா அவர்கள் வரவர்களுக்கு வழியை காமிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார். தொலைபேசியின் மூலமாக சில பேர் வந்து கேட்குறாங்க. சகோதரர் சிற்று அவர்கள் தற்சமயம் இஃப்தார் நிகழ்ச்சிக்காக வருகை தந்துள்ளார். கொடிக்கால் பாளையத்தை சேர்ந்த சகோதரர் கழகம் முஜிபு ரஜிவி மற்றும் எங்களது ஊர் சகோதரர் மனோர் ஜமான் அவர்களும் இஃப்தார் நிகழ்ச்சிக்காக வருகை தந்துள்ளார். மேலும் சகோதரர் சித்து அவர்களும் வருகை தந்துள்ளார். மேலும் கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஏராளமான ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் ஊர் கழக சகோதரர் முனவர் ஜமான் அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவரை மனிதநேயம் மற்றும் தமுக மாவட்ட தலைவர் வரவேற்கிறார். கொடிக்கால் பாளையத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இன்னும் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சிறிது நேரத்தில் நிகழ்ச்சி துவங்கப்பட உள்ளது. தற்பொழுது அனைவரும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் இஃப்தார் நிகழ்ச்சிக்காக அனைவரும் இருக்கின்றனர். நிகழ்ச்சி ஏற்பாடு மிகவும் துரிதமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான சகோதரர்கள் இஃப்தார் நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர். இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நாகப்பட்டினம் செல்லக்கூடிய பைபாஸ் சாலை. இது இந்த இடத்துல தான் அந்த எம்கேஎஸ்ங்கிற அந்த மெட்டல் ப்ரூஃபிங்கோட இது இருக்குது, கம்ப்ளீட் சொல்யூஷனோட குடோன் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் அலுவலகம், மாவட்ட அலுவலகம் அமைந்திருக்கு. கொடிக்கால் பாளையம் மற்றும் திருவாரூர் நகர தலைவர் சேத்தப்பா அவர்கள் தற்சமயம் வருகை புரிந்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். ஏராளமான மக்கள் வந்து வருகை தந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சிறிது மணித்துளிகளில் இஃப்தார் நிகழ்ச்சி துவங்கப்பட இருக்குது. எல்லாரும் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு நிற்கிறாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் எல்லாம் முழுமையான தயாராக்கப்பட்ட பிறகு மக்கள்கள் எல்லாம் அனைவரும் வந்து கீழே இஃப்தார் திறக்கக்கூடிய இடத்திற்கு அழைக்கப்படுவார்கள். மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பணியை ரொம்ப வேகமாக முடுக்கி விட்டுக்கிட்டு இங்கே எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கஸ்தூரி மணிராவ் மற்றும் சித்து உள்ளிட்ட கவுன்சிலர்களும் வந்து சக்கிலா பானு உள்ளிட்ட கவுன்சிலர்கள் எல்லாருமே இது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சகோதரர்கள் வருகை புரிந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இஃப்தார் கூடிய நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டவுடன் எல்லாரும் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களும் கீழே வந்துடுவாங்க.
ஏராளமான மக்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். தொலைபேசியின் வாயிலாக ஏராளமான சகோதரர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிவதற்காக தொலைபேசியின் வாயிலாக இடத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றனர். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனல் எல்லாரும் வராங்க பாருங்க. மனிதநேய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பாஷா மற்றும் நகர தலைவர்களும் வரவங்களை வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட தலைவர் முஜிபுர் மாவட்ட தலைவர்களையும் வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோ ஏராளமானவர்கள் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்காக தமுமுகவின் அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ளனர். மக்கள் வாகன இருபுறத்திலும் வந்து நிறுத்திட்டு எல்லாரும் வந்து இஃப்தார் நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் இஃப்தார் நிகழ்ச்சி துவங்கப்பட உள்ளது. ஏராளமான சகோதரர்கள் இஃப்தார் நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் கண்டு கொண்டிருப்பது புலிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இப்ப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். எல்லாருமே அமர்ந்து இஃப்தார் நிகழ்ச்சிக்காக தயார் நிலையில் இருக்காங்க. மைக் பஸ் ஒன்று முன்னாடி உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழியப்படட்டுமா என்று பிரார்த்திக்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக சமூக நல்லிணக்க ஒரு இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களின் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பித்த அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களுக்கும்
நகரமன்ற உறுப்பினர்களுக்கும், கொடிக்கால்பாளையம், திருவாரூர், புலிவலம், அடியக்கமங்கலம் ஜமாத்தார்களுக்கும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியின் துவக்கமாக திருக்குர்ஆன் ஓதி சிறிது விளக்கமுறை அளிப்பார் கொடிக்கால்பாளையம் பள்ளிவாசல் பேசிமா மசூத் அஜரத் அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العظيم. அருள்மிக்கவன், அன்புமிக்கவன், ஏக இறைவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமான இந்த இஃப்தாருடைய நிகழ்விற்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், சகோதர சமுதாயத்தை சார்ந்த தொப்புள்குடி உறவுகள் அனைவர்களுக்கும், தமுகவினுடைய செயல் வீரர்கள் அனைவர்களுக்கும் ஆரம்பமாக மீண்டும் ஒருமுறை சலவாத்தை தெரிவித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இஃப்தாருடைய நிகழ்வு, நோன்பு திறக்கக்கூடிய இந்த நிகழ்வு இதற்காக வேண்டி அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் அழைத்து இப்படி ஒரு விசேஷமாக ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் என்ற அந்த வார்த்தை இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் என்றால் என்ன, ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யாருடைய நாவின் மூலமாக, யாருடைய கரத்தின் மூலமாக மற்றவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்களோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு இணங்க இந்த விழாவில் அனைத்து சமுதாய மக்களையும் அழைத்து அரவணைத்து இப்படி ஒரு விசேஷமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி முஸ்லிம்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள், விவரம் அறியாத சிறுவர்கள் சிறுமியர்கள் கூட இந்த நோன்பு வைப்பதற்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை பற்றி சொல்லும் பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பின் மூலமாக உங்களுக்கு இறையச்சம் ஏற்படும், பாவங்களை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், எனவே இந்த நோன்பு உங்களின் மீது கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது என்று இறைவன் குர்ஆனில் கூறுகின்றான். இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, சூமு தஸஹு, நீங்கள் நோன்பு வையுங்கள், அந்த நோன்பின் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும். முதலாவது நோக்கம், நோன்பின் மூலமாக பாவங்கள் வாழ்க்கையில் குறையும். இரண்டாவது, நோன்பினுடைய முக்கியமான நோக்கம், உடலிலே ஆரோக்கியம் ஏற்படும். இப்ப இறை பக்தியும் உடல் ஆரோக்கியத்தையும் முழுமையாக ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு வழிபாடுதான் இந்த நோன்பு. எனவேதான் அனைவர்களும், ஏன் முஸ்லிம் அல்லாத சில சகோதரர்கள் கூட சென்னை இது போன்ற நகரங்களில் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கின்றார்கள். சகோதரர்கள் திருமாவளவன் கூட வருடம் நோன்பு வைப்பதாக அவங்க சொல்றாங்க. காரணம் இதுதான், இறைவனுடைய சிந்தனை ஏற்படும், உடலிலே ஆரோக்கியம் ஏற்படும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான தன்மை என்னவென்று சொன்னால்,
நோன்பு திறக்கக்கூடிய அந்த சமயத்தில ஒரு நோன்பாளி தன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை இறைவனிடம் கேட்டால் நிச்சயமாக அந்த தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய முக்கியமான தேவை, தவிர்க்க முடியாத தேவை, அதிலும் குறிப்பாக இந்தியர்களுக்கு மிக மிக அவசியமான ஒரு தேவை, நம்முடைய இந்திய நாட்டில அனைத்து மக்களும் விரும்பக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கான ஒரு ஆட்சி வேண்டும். இந்தியாவிற்கு இப்பொழுது மிக மிக அவசியமான தேவை, இதைவிட வேறு எந்த தேவையும் இந்தியர்களுக்கு இல்லை. அனைத்து மக்களுக்கான, அனைத்து மதங்களுக்கான, எல்லாரும் விரும்பக்கூடிய வெறுப்பு அரசியல் அற்ற ஒரு ஆட்சி இந்தியாவிற்கு தேவை. அதற்காக வேண்டித்தான் இந்த சபையில எல்லா மக்களும் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். தொப்புள்குடி உறவுகளும் இஸ்லாமிய சகோதரர்களும் ஒரே சபையில் ஒரே இடத்தில் நாம் ஒன்று கூடி இருப்பதற்கு முக்கியமான காரணம் இதுதான். மதசார்பற்ற அனைத்து மக்களுக்கான ஒரு ஆட்சி வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வேண்டித்தான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை சகோதரர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே நோன்பு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கிற்கு இணங்க இப்பொழுது நோன்பு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நாம் அனைவரும் நம்முடைய மற்ற தேவைகள் அனைத்தையும் விட முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய இந்தியாவிற்கான ஒரு நல்லாட்சியை இறைவன் வழங்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வேண்டுதலை இந்த நேரத்தில் நாம் அனைவர்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய இந்தியா அனைவருக்கான இந்தியாவாக, அனைத்து மக்களுக்கான இந்தியாவாக அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. டேபிள் மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் மட்டும் 2 டேபிள் மட்டும் லாஸ்ட்ல உள்ள டேபிள் மட்டும் வேற யாரும் அவ்வளவுதான் உட்கார சொல்லுங்க. ஏன் உட்காந்துருங்க, அங்கிருந்து போட்டோ ஆரம்பிச்சோன்னாங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். அதான் நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றியுரை திருவாரூர் நகர தலைவர் ஏ ஹாஜா நஜ்முதீன் அவர்கள். அளவற்ற அருளாலும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறப்பு மிகு ரமலான் மாதத்திலே சிறப்பான நோன்பு நோக்கும் நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள தோழமை கட்சியினருடைய நிர்வாகிகளுக்கும் நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள ஜமாத்தார்களுக்கும் பொதுமக்களுக்கும் இஸ்லாமிய பிரச்சார பேரவை திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கு குழுமியிருக்கியுள்ள அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாகவும் வந்துள்ள அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இஸ்லாமிய பிரச்சார பேரவை திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நாங்க சொல்லுவாங்க 6:29 நான் சொல்றது அண்ணா எல்லாம் சொன்னே மாட்டோம். அது 23 வாங்க சொல்லிடுவாங்க. 23 நீ பேச்சம்பளத்தை வச்சுக்கிறாங்க. 6:29 வாங்க சொல்லுவாங்க. நீ அது பிஸ்மில்லா கொடுத்துறங்க ஒரு நாளில் சொல்லியிருக்கா அவர் ரசூலுல்லாஹ் சொன்னார் இருக்கு.
ரொம்ப நேரம் ஆகி போச்சே. பேசி முடிச்சேன். சரி அதில் தள்ளி போட்டு உட்காரு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 5:43 இன்னைக்கு. வந்துட்டாங்களா? இதுதான் வந்துட்டாங்களே. யார் வரல? எம்எல்ஏ வர. இஸ்லாம் நோம்பாளிங்கிறது இப்படிதான் இருக்கணும். ஆமாம், வரையறையோட. நான் இஸ்லாம் பேச்சாளர், மணிக்கணக்கில் பேசுவேன். சரி சரி சரி. 4 மணி நேரம் குரானை பற்றி பேசுவேன். கொட்டு நேரத்துக்கு வந்துடுவார். நோம்பு திறக்கணும். இதே லேட்டு தான் நோம்பு. இஸ்லாம் என்ன தெரியுமா, 5:40 மணிக்கு நோம்பு திறக்கணும். 45, 60 எத்தனை வச்சுக்கலாம். 43 வரைக்கும் எனக்கு சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான். ஸ்பூன் இருக்கு பாரு. இதில் தேங்காய் பால் நிறைய சேர்த்துருவாங்க. வயிறு புண்ணாகக்கூடாது. நேரத்தில் இருக்குல்லப்பா, என்ன ஆளுக்கு ஒன்று வச்சுருக்கோம். இதை கற்றுக்குவோம். நோம் திறந்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா أشهد أن محمد رسول الله.
حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله இதை சாப்பிடுங்க உள்ள இருக்கணும் அது வயிற்றுக்கு சொல்லணும் நான் உள்ள சரி